இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொது காலம் 19ஆம் ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். விழித்திருப்போம் நம்பிக்கையோடு, விழித்திருப்போம் நம்பிக்கையோடு என்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் வார்த்தையிந்து சிந்திக்க நம்மை அழைப்பு விடுக்கிறது. ஏனென்றால் நம்பிக்கையோடு இருப்பது ஒன்று, நம்பிக்கையோடு விழித்திருப்பது இரண்டு செயல். இரண்டையும் சேர்த்து நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். லூக்கா 12:40 சொல்லுவது போல, நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவான் என்ற வார்த்தையானது நமது உள்ளத்தை உருக்குகின்ற வார்த்தையாக இருக்கின்றது. தமக்கு அஞ்சி நடப்போரை, தம் பேரன்புக்காக காத்திருப்போரை ஆண்டவர் கண்ணோக்குகிறார் என்பதை திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம், அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார் என்ற உள்ளுணர்வோடு விழித்திருப்போம் நம்பிக்கையோடு வாழ்க்கையிலே என்ற உணர்வை வார்த்தை சொல்லித்தர விரும்புகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். விழித்திருங்கள் நம்பிக்கையோடு. ஏனென்றால் நமது வாழ்க்கையில் விழிப்பாக இருங்கள் என்ற கருத்துக்கு இறைவன் நமக்கு ஆழமாக ஒரு விழிப்புணர்வை தருகிறார். மனிதா, நீ விழிப்பாயிரு என்பதுவே. திருடன் எந்த நேரத்தில் வருவான் என்று யாருக்கும் தெரியாது, ஆனால் வாழ்நாள் முழுவதுமே நீ விழிப்பாயிருக்க வேண்டும் என்ற நற்செய்தியை நமக்கு புகட்டுகின்றது. 2ஆம் வாசகத்திலே அங்கே நம்பிக்கையோடு விழித்திருங்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகவே 2 கருத்துக்களை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இருக்கிறோம், விழிப்பாய் இருக்கிறோமா? நம்பிக்கையோடு விழித்திருக்க வேண்டும் என்று நம்மை நாம் முழுமுதலாக மாற்றிக்கொள்கிறோமா? நம்பிக்கையோடு விழித்திருப்பது என்பது என்னவென்றால், எது நடந்தால் என்ன என்பது. உதாரணமாக, நன்றாக படிக்கிற மாணவன் தேர்வுக்கு செல்லும் போது மகிழ்ச்சியாக செல்வான். ஏனென்றால் அவன் எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டான். எல்லா வினாக்களுக்கும் நன்றாக விடை தெரியும். நன்றாக படிப்பவன், படிப்பிலே முதலிடம் பெற்றவன் என்று சொல்வார்கள். எல்லாவற்றையும் ஒழுங்காக நடப்பவன், ஆகவே எல்லாம் தயார் செய்து விட்டான். இது ஒரு வகையான நம்பிக்கை. மகிழ்ச்சியோடு செல்ல காத்திருக்கிறான். ஆனால் மற்றவன் என்ன செய்வான்? எப்படியாவது தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு சில தவறான பாதைகளை பின்பற்றுவார்கள். பிட் பேப்பர் எடுத்துக்கொண்டு எங்கு வைக்கலாம், எப்படி வைக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பான். ஆகவே 2ஐயும் பார்க்கிறோம். முதல் பகுதிக்கு நாம் சற்று சிந்திப்போம். 2ஆம் வாசகத்தில் அருமையாக சொல்லப்படுகிறது, நம்பிக்கையோடு இரு. அதாவது ஆண்டவர் உன்னை அழைக்கும் போது ஆண்டவரின் குரலுக்கு செவிமடுப்பது. நீ நம்பிக்கையோடு இரு என்பது தான் முதல் பகுதியிலே பார்க்கிறோம். 2வது விழிப்போடு இரு. 2க்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் பார்க்கிற பொழுது, நம்பிக்கையோடு இருப்பது தான் உயர்ந்தது, விழிப்போடு இருப்பது என்பது அச்சத்திற்குரியது, ஏதோ ஒரு வித தவிப்பில் வாழ்வது. நம்பிக்கையோடு இரு என்பது முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்து விடு, அவருடைய குரலை கேட்பது. சாமுவேல் புத்தகத்திலே 1 சாமுவேல் 3:10 வாசிக்கிறோம். ஆண்டவர் சாமுவேலை அழைக்கிறார். சாமுவேல் சாமுவேல் என்று அழைத்த பொழுது, ஆண்டவரே நீர் பேசும், நான் கேட்கிறேன் என்று அருமையான வார்த்தைகளை அவர் ஆண்டவர் முன்பாக சமைக்கிறார். நீ பேசும், நான் கேட்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு சாமுவேல் தன்னையே அர்ப்பணித்துள்ள அந்த செயல். 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். தொடக்க நூல் 12:4. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடி அவர் புறப்பட்டு சென்றார். உடனே அவர் என்ன சொன்னார்? மறுபேச்சு ஒண்ணுமே சொல்லல. ஏன் என்னை இவ்வாறு அனுப்புகிறாய் என்று கேட்டாரா? இல்லவே இல்லை. உடனே அவர் புறப்பட்டு சென்றார். அதுதான் நம்பிக்கை, அதுதான் முழுமையான அர்ப்பணிப்பு என்பது நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டிய செயல். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, தன் வயது முதிர்ந்தவர்களாய் இருக்கும் எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா இப்படி சிரித்தாள். ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளைவின் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன், அப்போது சாராக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். இதை ஆபிரகாம் முழுமையாக நம்பினார். அவர் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்தார். குழந்தை பிறந்தது, வளர்ந்தது, மகிழ்ச்சி அடைந்தார், பெருமைப்பட்டார், பெருமிதம் கொண்டார், எல்லையில்லா இன்பம் அடைந்தார். ஆனால் ஆண்டவர் சோதிக்கிறார் மீண்டும். தொடக்க நூல் 22:11 வாசிக்கிறோம். உமது மகனை எனக்கு பலி கொடு ஏன் என்று கேட்டார்.
அன்பு எங்கே இருக்கிறது? நம்பிக்கை மகன் மீதா, என் மீதா? எது பெரிது? மகன் அழித்து விடுவான், அழியாத கடவுள் நான், நிரந்தரமான கடவுள் நான் என்ற உண்மையை உணர்வதற்காக கேட்கிறார். மறுப்பு சொன்னாரா? இல்லவே இல்லை. ஏன் என்று கேட்டாரா? இல்லவே இல்லை. ஏன் இறைவா என்னை இப்படி சோதிக்கிறாய்? நீர்தானே மகனை கொடுத்தீர், நீரே எடுத்துக் கொள்கிறீரே என்று கேட்டாரா? மலைக்கு அழைத்து சென்றார். ஆனால் போகும்போது மகன் ஒரு கேள்வி கேட்டான். அப்பா, எல்லா பொருட்களும் இருக்கிறது, விறகு எல்லாம் இருக்கிறது, ஆனால் பலிப்பொருள் எங்கே? அடே மடையா, பலி கொடுக்க வேண்டும், பலிப்பொருள் எங்கே என்று கேட்டான். அப்போது ஆபிரகாம் உள்ளம் எவ்வாறு துடித்திருக்கும்? உன்னதாம்பா நான் கொல்ல போறேன், கடவுளுக்கு உன்னதாம்பா கொடுக்க போறேன்னு அவர் உள்ளத்திலே நொந்திருப்பார். வா மகனே வா, பலிப்பொருள் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி விறகெல்லாம் பீடத்திற்கு மேல் பரப்பி தனது ஒரே மகனையும் கட்டி விறகின் மீது வைத்தார். மகன் ஒன்றும் சொல்லவில்லை. அதுதாங்க ஆழமான நம்பிக்கை. எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை நீ அன்பு செய்கிறாயா? அதுதான் நம்பிக்கை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை உணர்ந்து கொண்டேன். எல்லா பொருள்களையும் விட, உலகத்தின் மாயை விட, எல்லா இனத்தையும் விட என் மீது அன்பு உண்டு. அது எல்லாம் என் மீது இருக்கிறது என சொல்லி மீண்டும் மகனை கொடுக்கிறார். அதுதான் நம்பிக்கையோடு இணைந்திருப்பது, காத்திருப்பது. ஆனால் இங்கு நம்பிக்கை என்ற எண்ணத்தை பார்க்கிறோம். இது நேர்மறை நம்பிக்கை. அது அச்சத்தோடு அல்ல. ஆண்டவரே இதோ நான் என்ற வாக்கை பார்க்கிறோம். யோபு புத்தகம் 1:21 வாசிக்கிறோம். யோபுவை வாழ்க்கை நன்றாக தெரியும். அனைத்தும் இருந்தது, அனைத்தும் போய்விட்டன. ஆனால் ஆண்டவர் மீது இருந்த நம்பிக்கை போகவில்லை. பொருள் போய்விட்டது, பிள்ளைகள் போய்விட்டனர், சொத்து போய்விட்டது, சௌபாக்கியம் போய்விட்டது, யாரும் இல்லை. தூசித்தார்கள், புறக்கணித்தார்கள், இழிவுபடுத்தினார்கள். அப்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். மீண்டும் ஒரு வார்த்தை அதிகம் ஆக சொல்லுகிறாரா? ஆண்டவர் பெயர் போற்றப்படுவதாக. அதுதான் நம்பிக்கை. ஆண்டவர் கொடுத்தார், அந்த ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவரின் பெயர் போற்றப்படுக. அதுதான் நம்பிக்கை. வாழ்க்கையின் அடிப்படையை பார்க்கிறோம். அதைத்தான் நமது வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இறைவன் என்னை வழிநடத்துவார். எப்படி? துன்பத்திற்கு மேல் துன்பம், துயரத்திற்கு மேல் துயரம், கண்ணீருக்கு மேல் கண்ணீர், வறுமைக்கு மேல் வறுமை வந்தாலும் கூட கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் தான் அந்த வார்த்தையை சொல்ல நாம் முன்வர வேண்டும். மத்தேயு 2:13 பார்க்கிறோம். வானதூதர் சொன்னார் யோசேப்பை பார்த்து, உடனே தாயையும் குழந்தையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போ, யூரோது கொலை செய்ய பார்க்கிறான் என்று சொல்லப்படுகிறது. மறுத்தார்களா? ஏன் இறைவா இவ்வாறு செய்தாய்? குழந்தையை கொடுத்தாய், ஏரோது யார்? மனிதன் தானே என்று இருக்கலாம். ஆனால் கேள்விகள் அல்ல, ஆமேன் ஆம் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி குழந்தையை அழைத்து சென்றார். மீண்டும் பார்க்கிறோம் லூக்கா 2:39, மீண்டும் நாசரேத்திற்கு போய் என்று சொல்லுகிறார். ஆனால் போகின்றனர். அதுதான் வாழ்க்கை, அதுதான் நம்பிக்கை, அதுதான் இயேசு கிறிஸ்து நம்மிடம் கேட்கிறார். நீ நம்பிக்கையோடு இரு என்று கேட்கிறார். விழிப்போடு இரு என சொல்லும் போது ஆண்டவர் அச்சத்தோடு சொல்லுகிறார். மனிதா, நீ தவறி போய்விட்டாய், என்னை விட்டு போய்விட்டாய். நிலையாத நேரத்தில் நான் வருவேன், கணக்கு கேட்பேன், தேர்வு போல கேள்வி கொடுப்பேன். அப்படி என்றெல்லாம் நீ முழுமையாக வாழ கற்றுக்கொள். திருடன் எப்போது வருவான் என்று உனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் என்ன செய்வாய்? பத்திரமாய் பார்த்து கொள்வாய். அந்த தொடர்வண்டியில் நாமும் வாழ்க்கை என்ற தொடர்வண்டியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். விழிப்பாய் இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளை, நம்பிக்கையோடு விழித்திருப்போம். அதாவது முழுமையாக நம்பிக்கையை எடுத்துக்கொள்வோம். நற்செய்தி பல இடங்களில் பார்க்கிறோம். பேதுரு தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டார். அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன. அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வில் கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நம்பிக்கையோடு வருகின்ற துன்பங்களையும் அனுபவித்தாலும் கூட, துன்பமோ வறுமையோ ஏழ்மையோ துயரமோ கண்ணீரோ சோதனைக்கு மேல் சோதனையோ வந்தாலும் கூட, கடவுள் நம்பிக்கையோடு இருந்தால், அவர்தான் எல்லாம் என்று இருந்தால், அனைத்தும் நீரே என்று இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு நிறைவை கொடுப்பார் என்று சொல்லுகிறார். என்ற எண்ணத்தோடு நம்மை நாம் இணைத்துக் கொள்வோம். ஏனென்றால் நம்பிக்கை என்ற ஒற்றை வரியில் வாழ்க்கையின் ஆணிவேர் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. எனவே வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று கலாத்தியர் 2:20 சொல்லுவது போல வாழ்ந்தோம் என்றால் நம்பிக்கையோடு வாழ்கிறோம் என்ற அர்த்தம். திருப்பாடல் 37:5 சொல்லுகிறது, உன்னுடைய வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு,
அந்த ஆண்டவரை நம்பியிரு, அவரே உன் பெயரால் செயலாற்றுவார். அதாவது முழுமையான ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அதன் திறனையை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதை உணர்ந்து வாழ்வில் ஒவ்வொரு முறையும் இறைவனையே நம்பியிருப்போம், காத்திருப்போம் நம்பிக்கையோடு, விழித்திருப்போம் நம்பிக்கையோடு. ஏனென்றால் அவர் மேன்மை மிக்கவர், வாழ்வில் உயர்த்தக்கூடியவர். விழித்திருங்கள் நம்பிக்கையோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, விழிப்பாய் இருங்கள் என்ற உணர்வை நீர் தந்திருக்கிறீர். நாங்கள் விழித்திருக்கிறோம் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும். ஏனென்றால் நம்பிக்கை என்ற விழிப்புணர்வு தான் எங்கள் வாழ்வின் மூலதனம் என்பதை உணர்ந்து அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயலாக்கப்படுத்த எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.